ஹாய்! இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. காலையில் வந்துட்டு வீட்டில் செம்ம வேலை. ஸோ வீடியோ எடுக்கவே சுத்தமாக டைம் கிடைக்கல. ஈவினிங் மேலே இருந்தால் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 8:00 போல் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. வரவே பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம். ஸ்கூல் டைமில் வந்துட்டு என்னோடய பர்த்டே வரல, புது ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலில் போய் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லீவ் நாளில் தான் வந்துட்டு எப்பயுமே பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வரும். நான் ஸ்கூல் படிக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி பர்த்டே வருதுன்னா, நாங்கள் மண்டே ஸ்கூலுக்கு போகிறப்ப புது ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி தான் பர்த்டே மாதிரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து எத்தனை பேர் வந்து அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதிகமாக வந்துட்டு இது தான் பண்ணுவோம். நாங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புமே சரி. அந்த மாதிரி தீபாவளி டயத்தை ஒட்டி பர்த்டே வந்தாலும் சரி, தீபாவளிக்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த புது ட்ரெஸ் போட்டு அப்புறமா ஸ்கூலில் போயிட்டு கேக்கு, சாக்லேட் எல்லாமே வந்துட்டு கொடுப்போம். என்னமோ அப்போ தானே அவனுக்கு வந்து பர்த்டே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பாப்பா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். பாப்பா வேணாமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் டிவியில் சாங்ஸ் போட்டு நான் தங்கச்சி பாப்பா எல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடணும். எவ்வளோ வயசானாலும் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸுக்கு மட்டும் ஏஜே ஆகாது. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் தான். நாங்கள் அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு எப்பயுமே ஆடிட்டுருப்போம். எங்களோட இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது மெம்பர் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பாப்பா தான். நாங்கள் ஆடினதை பார்த்து அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வெளியில் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஹோட்டலில் போய் ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மூவி போயிட்டோம். இட்லி கடை மூவி ஆல்ரெடி நான் போயிட்டு வந்துட்டேன். சரி அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வரவே பார்த்திங்கன்னா அகெயின்ஸ் வந்துட்டு இன்னொரு டைம் வந்து போகணும். பார்க்கவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, அமைதியாக இருந்துகிட்டே இருந்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்துட்டு அழகாக வந்து அட்டாக் பண்ணிடலான்றதுக்காக ஒரு சிறந்த எக்ஸாம்பிளான மூவி தான் நான் இதை பார்க்குறேன். யார் சண்டை போட்டாலும் சரி, நம்ம அமைதியாக சரி அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு வேர்டே வந்துட்டு கிடைக்காது. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த மூவிலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே மூவி முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 கிட்டக்க ஆகிடுச்சு. அப்படியே எல்லாருமா சேர்ந்து தூங்கிட்டோம். இனியிட்டே இப்படி தான் ஜாலியாக போச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.